ஹாய், நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்வீட் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு பேர் வந்து தொதல். இட்ஸ் அ ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ஃப்ரம் டூட்டுக்குரின். இதோட ஆரிஜின் வந்து சிலான்னு. ஈவன் கோவன்ஸ் கூட இதை பண்ணுவாங்க. எங்கள் மாமியார் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதல் எடுத்த தேங்காய் பால் 2 கப்பு, இரண்டாவது எடுத்த தேங்காய் பால் 2 கப், பனை வெல்லம் 250 கிராம், அரிசி மாவு 1 கப், முந்திரி பருப்பு ஒரு 10, ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன், உப்பு 3 சிட்டிகை. இப்போது செய்யலாமா? ஆக்சுவலாக நான் ஒரு பெரிய தேங்காய் எடுத்து அதில் வந்து 2 தடவையாக பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மில்க் வந்து 2 கப்பு நல்லா திக்காக, செகண்ட் இது வந்து தின் மில்க்கு 2 கப்பு. இதில் வந்து நான் செகண்ட் மில்க்கை இதில் ஊற்றிக்கிறேன். இதில் ஊற்றி இப்போ வந்து 250 கிராம்ஸ் ஜாகரி எடுத்து வச்சுருக்கேன், பனை வெல்லம். அதை போட்டு இதில் வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. தேங்காய் பாலே வார்மாக இருக்கும், ஏன்னா நம்ம கை பொறுக்கிற சூடில் தான் நம்ம தண்ணி ஊற்றி தேங்காய் பாலை எடுக்கிறோம். அதனால் ஈஸியாக வெல்லம் கரைஞ்சிடும். இப்போ வந்து நம்ம ஹெவி பாட்டமாக இருக்கிற ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த செகண்ட் பாலில் வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் வடிகட்டிக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் எப்போதும் மண் இருக்கும், அது மண் இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்க வேண்டியது தான். மண் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து இதில் நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறேன். எந்த மாவாக இருந்தாலும் நீங்கள் சலிச்சு வச்சுக்குங்க. சலிச்சு வச்சுக்கிட்டு நான் வந்து எந்த கப்பில் எடுத்தேனோ அதே கப்பில் தான் இதையும் அரிசி மாவையும் எடுக்கிறேன். தேங்காய் பால் எடுத்தேன்ல அதே கப்பில் தான் அரிசி மாவையும் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு திப்பி இல்லாமல் கரைச்சிக்கணும். இப்போ கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கரைச்சிக்கிட்டோம். இனிமே தான் நான் ஸ்டவ்வை கொளுத்த போகிறேன். இப்போ ஸ்டவ்வை கொளுத்தி இதை வந்து ஓரளவுக்கு திக்காக ஆகிற வரைக்கும் கைவிடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இதில் ஒரு 3 சிட்டிக்கை உப்பு போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக எங்கள் மாமியார், அவங்க அம்மா இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு திக்காகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்ச அந்த பால் திக்கு மில்க்கு அதை எடுத்து 2 கப்பு இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றி கை விடாமல் கிண்டணும். இப்போ சட்டியில் ஒட்டாத அந்த பதம் வந்துடுச்சு, நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம முந்திரியும் ஏலக்காய் பொடியும் போட்டு கார்னிஷ் பண்ணி ஒரு தட்டில் கொஞ்சம் நெய் ஊற்றி அதை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் ஊற்றி செட் பண்ணிட வேண்டியது தான். மினிமம் 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதை வெட்டி சர்வ் பண்ண வேண்டியது தான். இதில் வெறும் தேங்காய் பாலும் பனை வெல்லமும் தான். இது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் வெரி டேஸ்டி. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம வந்து குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கோம், அதனால ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது. எல்லாரும் செஞ்சு பார்க்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு நான் இதை செஞ்சு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you. Okay, bye.